அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த குபேர மலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கோடை காலத்துலேயும் சின்ன சின்ன தொட்டிகள்லையும் நம்ம தொட்டி செடிகள் நல்லா பசுமையாக இருந்து நிறைய பூக்கள் இன்றைக்கி அறுவடை கொடுத்துருக்குங்க. பூக்கள் மட்டும் இல்லை, காய்களும் நிறைய இருக்குது. அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வருவோம் வாங்க. இன்றைக்கி எவ்வளோ அழகழகான பூக்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ரெயின் லில்லி கூட இன்றைக்கும் பூத்திருக்கு பாருங்கள், அடிக்கிற வெயில்லையும். அதே போல் இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி பாருங்கள், இவங்க டெய்லியுமே வந்துடுறாங்கங்க. இன்றைக்கி 2 பூக்கள் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இதில் தக்காளி செடி வச்சுருக்கேன், கோதுமை மாவு பாக்கெட்டில். அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எல்லா பூச்செடிகளுமே சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். மல்லிகையிலலாம் நிறைய மொட்டுகள் அவ்வளோ மொட்டுகள் வச்சுருக்கு. பூக்களும் நிறையா பூத்துருக்கு பாருங்கள். குண்டு மல்லி, ஒத்தை மல்லி, அடுக்கு மல்லி, இது எல்லாமே சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இன்னும் இருவாச்சி மல்லி மட்டும் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. தளிர்கள் நிறையா வந்துட்டுருக்காங்கங்க. மற்ற பூக்கள் எல்லாமே நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸும் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள். அதுவும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் இதில் இன்னும் பூக்கள் வரல. அதுக்கப்புறம் இந்த வாழையை பாருங்கங்க, 2 வருஷத்துக்கு மேலேயும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. எவ்வளோ பசுமை, எவ்வளோ பெரிய இலை பாருங்கள். நம்ம நிலத்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சந்தோஷமாக இருக்குது இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த மொச்சை எல்லாமே நான் பறிக்கவே இல்லைங்க, ஏன்னா அது எல்லாமே விதைக்கு வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு, ஆடிப்பட்டத்துக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் விதைக்காக இருக்கட்டும்ன்ட்டு விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி கலரை பாருங்கள், எவ்வளோ பெருசு பார்த்திங்களா. சங்குப்பூக்கள் கொஞ்சம் மழை பெஞ்சது இல்லைங்க 2 நாள் முன்னாடி, மறுபடியும் சங்குப்பூக்கள் நிறையா இருக்குது. பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தி நான் சொன்னேன் இல்லைங்க, இவங்கள்டேருந்து தான் எடுத்து பதியம் போட்டிருந்தேன். இன்றைக்கி இவங்க 2 பூக்கள் பூத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ரோஜாக்கள் அந்த பக்கம் உள்ளதெல்லாம் நல்லா தளிர் எடுத்து வந்திருக்கு, மொட்டுகள் வச்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த செடி அவரை, இதுலேயும் இப்போ நிறையா மறுபடியும் பூக்கள் வச்சு பிஞ்சுகள் எடுக்குதுங்க. இது எல்லாமே நான் விதைக்காகவே வச்சுக்கிட்டேன், எதுவுமே பறிக்கவே இல்லைங்க. காயும் இருக்குது பாருங்கள். இந்த உள் பக்கம் இருக்குங்க, அதை கொஞ்சம் என்னால் காட்ட முடியல, வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன். அதில் செடி அவ்வளோ மொச்சை காய்ச்சிருக்கு. நாளைக்கு அந்த பதிவை தனியாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த டேபிள் ரோஸ் எல்லோ கலர்லாம் பாருங்கள், சாண்டல் கலர் சூப்பராக இருக்குது இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்கள், தனியாக ஒரு சின்ன கிளை, அந்த வயலட் கலர் சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதுலேயும் இப்போ பூக்கள் வந்துருச்சுங்க. அந்த தாய் செடி இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எந்த நாளும் பூக்கள் இருக்குங்க, மழை நாள், வெயில் நாள், எல்லா நாள்லேயுமே பூக்கள் இருக்குது. அதே போல் இந்த டைசி இப்போ சமீபத்தில் வாங்கினேன் இல்லைங்க, நல்ல வெயில்லையும் பூக்குதுங்க. இதில் நிறைய கலர் வாங்கணுன்னு இப்போ ஆசையாக இருக்குது, அழகாக இருக்குங்க. அதுவும் கொத்து கொத்தாக பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே இருக்குது. தக்காளி பறிச்சிட்டேங்க, அந்த ஒன்று நல்லா பழுத்து இருந்துச்சு. அதுவும் இன்னொரு தக்காளி காய், 2யுமே பறிச்சுட்டு வந்துட்டேன். இந்த பக்கமும் கத்திரிலாம் இருக்குது பாருங்கள், நீலக்கொத்து கத்திரி, இதையும் விதைக்காக விட்டுருக்கேன். இட்லி பூ இது எல்லாமே இருக்குது. இங்கே உள்ள ரோஜாக்கள்லேயும் தளிர்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த நந்தியாவட்டைங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா குடை மாதிரி நல்லா வளருது பசுமையாக. அதுக்கப்புறம் மாசி பச்சை, இவங்களை பற்றி தனி பதிவு கொடுக்குறாங்க, அவ்வளோ அழகாக அவங்க நல்லா வளர்கிறாங்க. அதை பற்றி அந்த மாசி பச்சை வளர்ப்பை பற்றி தனி வீடியோவே நான் போடுறேன். அதுக்கப்புறமா இந்த பக்கமும் பாருங்கள், அந்தி மல்லிப்பூக்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சாமந்தி பூச்செடிகள்லாம் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே நிழல் பக்கம் வச்சு பத்திரப்படுத்திகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த முல்லை, காக்கரட்டான் முல்லையும் சின்ன தொட்டியில் இருந்ததை பெரிய தொட்டிக்கு மாற்றிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள் இன்சுலின் பிளான்ட்டு, இங்கே பக்கமும் ஒரு நீல கொத்து கத்திரியில் காய்கள் இருக்குது. எதையுமே நான் அதுக்கப்புறம் பறிக்கலைங்க, எல்லாத்தையுமே விதைக்காகவே வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி உள்ள அறுவடை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, கலர் கலராக. இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் இப்படி நம்ம மாடித்தோட்டம் அறுவடை கொடுக்குது. சின்ன தொட்டியிலையும் நம்ம முறையாக பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய பூக்கள், அழகு பூக்கள், காய்கள் எல்லாமே நம்ம அறுவடை எடுக்கலாங்க. ஓகேங்க.